உமா எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. கல்யாணத்தை அன்னைக்குதான் உன்னை புடவையோட பார்த்தது, அதோட இன்னைக்கு தாமா பாக்குறேன். என்னம்மா எங்கேயாவது கிளம்பிட்டியா? முக்கியமான விஷயமா வெளியே போறியா என்ன? மாமா ஆமா மாமா. மாமாவா? ஐயோ, இந்த வார்த்தைக்கே சொத்தியே எழுதி வைக்கலாம் போலயே. எங்கம்மா போற? ஏங்க என்னங்க போறப்ப எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நீங்க கேட்கறதால சொல்றேன். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு வெளியே போறேங்க. அங்கேயே பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு இருக்கோம். ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. உமா என்ன உமா இதெல்லாம்? வீட்டுல சாப்பாடு இருக்குல்ல, நீ எங்கேயும் போத்தாவல, இங்கேயே இரு. 5000 ரூபாய் வேணுமாமல? 5000 ரூபாய் சம்பாதிச்சாதான் அதோட அருமை தெரியும். 1 ரூபாய்க்கு அருமை தெரியுமா உனக்கு? டேய் தப்பா தலியா, மரியாதை காசு கொடுக்குறியா இல்லையா? இல்லனா எங்க ஆத்தா வீட்டு கிளம்பி போய் ஏந்திரம் பாத்துக்க. ஒரு நாள் வாழ்க்கை கொடுத்ததே பெரிய விஷயம்டா. மூஞ்ச பாத்தியா நல்லா காஞ்சரிங் கண்ணா? என்னடா குரு 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 குருன்னு பாக்குற? கண்ணு பிடிங்கி வெளிய கடாசிரும் பாத்துக்க. உமா போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசினே போற, அவ்வளவுதான் பாத்துக்க. என்னடி உட்டா ஒரேடியா தான் ஆடுற? நீயும் அப்ப திருந்துவ இப்ப திருந்துவன்னு பார்த்தா எப்பயுமே திருந்த மாட்ட போல. பாருங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு நடுவுல வரீங்க? ஏ உமா, காசோட அருமை என்னன்னு உனக்கு தெரியுமாடி? 10 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ 1 ரூபாயாச்சும் இது வரைக்கும் வாழ்க்கையில் நீ சம்பாதிச்சிருப்பியா? இது வரைக்கும் நீ உங்க அப்பா காசுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த. இப்போ ஒரு சின்ன வித்தியாசம், என் புள்ள காசுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நானே எதுக்கு பேசக்கூடாதுன்னு பார்த்தா ஒரேடியா ஓவரா பேசிட்டே போறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். என்ன கையை வாங்குறேன் அடிச்சிருவியா? என்ன உங்க அம்மா இருக்க தைரியமா? எங்க அண்ணியெல்லாம் எங்க அம்மா எப்படி பாத்துக்கறாங்க தெரியுமா? நீங்க மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. துணி துவைக்கிறது நானு, வீடு கூட்டுறது ஜாமான் விளக்குறது என் புள்ள, வேறாத வெயில்ல கடைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறது நானு. நீ இந்த வீட்ல எதுக்கு தான் இருக்கேன்னு எனக்கும் தெரியல, என் புள்ளைக்கும் தெரியல. என்னம்மா நீ? அவதான் பேசுறானா, நீயும் சரிக்கு சமமா நின்னு மல்லு கட்டின்னு இருக்க. அவளாம் ஒரு ஆளாமா? எல்லாம் நீ குடுக்குற இடம் தான். அவங்க அண்ணியை இழுத்து இழுத்து பேசுறல்ல, அவங்க அண்ணி மாசானா 50,000 வந்து வாத்தாக்காரி கையில குடுக்குறா. இவன் என்ன அப்படியா குடுக்குறா? மனுஷன் பேசுவானா? நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். இவளுக்கு திமிர எல்லாம் வாத்தாக்காரி சொல்லி கொடுக்கறதான்டா. இவகிட்ட கத்தி கத்தி இந்த வீட்டு ஹால்ல என்ன போட்டோவா மாட்டுருவா போல. நீ வந்து மாலை போடு. அம்மா நீ வேற ஏமா அவ குடைச்சல் கொடுக்கறது பத்தாது, நீ வேற அவ கூட சேர்ந்து நிப்பலாம் பண்ணின்னு இருக்க. நீ போறதுனா நீ மட்டும் போ. புள்ளைய எதுக்கு கூட்டி போற? புள்ளைய எங்கே விட்டுட்டு போ. இது ஏன் புள்ள, யாரையும் கேட்டு நான் கூட்டி போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. ஏன் உமா, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது பாத்துக்கோ. புள்ளைய விட்டுட்டு நீ மட்டும் போ. திமிர் எடுத்து நீ போறனா நீ போ. புள்ளைய எதுக்கு கூட்டு போற? என் வீட்டு பேர புள்ளைய விட்டுட்டு நீ எக்கேடாவது போய் கெட்டு தொலை. அம்மா 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 கை வலிக்கு. அம்மா அம்மா அம்மா. கனி பாட்டி சொல்றதை கேளுமா. பாட்டி கூட இரு. உங்க அம்மா கூட சேர்ந்து நீயும் உருப்படாத போயிடாதம்மா. இல்ல நான் அம்மா கூட தான் போவேன். அம்மா பாட்டி எல்லாம் பிள்ளைய சொல்லிட்டா. தயவு செஞ்சு கையை விடுங்க சொல்லிட்டேன். உங்களை இப்படியே சொன்னா சரிப்பட்டு வராது. உமா உன்னெல்லாம் வாயால பேசினா கேட்க மாட்டேல்ல? டேய் ஏன் மேலடா கையை வச்ச உனா? ஏய் என் புள்ள மேலே கை வச்சிட்டியாடி நீ? இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்னை கொன்னுட்டு தாண்டி நான் மறுவேளை பாப்பேன். வாடி வா. இந்த நேரத்தை தான் நானும் எதிர்பார்த்து இத்தனை வருஷமா காத்துன்னு இருந்தேன். உனக்கும் அத உன் பிள்ளைக்கும் அதடி. என்னையே கொன்னுடுவேன்னு சொல்றேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில என்கிட்ட பேசுறதுக்கே யோசிக்கணும் நீ. ஐயோ என்ன காப்பாத்துங்க. நான் அடிச்சு கொல்றாளே. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? யாராச்சும் ஓடியாங்களா? என்ன காப்பாத்துங்களா? செத்து தொலை. அம்மா வேணா வாமா போலாம். அழாத மக்களே அழாத, வா போலாம். நீங்க இப்படி பண்ணாதான் திருந்தாத ஜென்மங்க. ச்சே. என்ன இன்னைக்கு ஒரு ஆளையும் காணோம்? யார் வீட்லயும் சாப்பாடு ஆட்டே போடலான்னு பார்த்தா யாரையும் காணோம். ஒரு வேளை இந்த நாலு முடிய பார்த்து எல்லாம் உஷாராயி ஓடிவிட்டாங்களோ? என்ன இது உமா மாமியார் குரலால கேக்குது? என்னாச்சு உங்களுக்கு?
இல்லவே இல்ல. கடவுளே, அடிச்சது வசந்தி உனக்கு ஜாக்பாட். எப்படியும் போற அவசரத்துல எங்கேயாவது உனக்கு கீழே போட்டு போயிருவான். அதை போய் நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். சாப்பிட்ட வரைக்கும் லாபம். பாப்போம் நம்மளுக்கு எது ஆப்பிடுதுன்னு. கடவுளே, என்ன இது? உமா எங்க ஆளை காணோம். ஐயோ, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இருக்காங்களா போட்டாங்களான்னு கூட தெரியலையே. கடவுளே, என்ன இது? எனக்கு வந்த சோதனை. இப்ப என்ன பண்றது? திருட வந்த மாதிரி கூட தெரியலையே. வீடெல்லாம் கலைஞ்சு கிடக்கலையே. அப்படியே எல்லாம் அடுக்கறாப்புல இருக்கே. என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கவளான்னு பாப்போம். ஐயோ, என்னால முடியலையே. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. கடவுளே, நல்ல வேளை உயிர் இருக்கு. நான் கூட நம்ம மேல ஏதோ பழி வந்துருமோன்னு பார்த்துட்டேன். அந்த உயிர் இருக்குல்ல, நமக்கு ஏதாவது தேறுதான்னு போய் பார்ப்போம். இவனுக்கு மூச்சு பேச்சு இருக்கான்னு பார்ப்போம். செல்வா, செல்வா. உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. மூச்சுலாம் வருது. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஏ உமா, உமாவா? ஆமா அத்தை, ஆமா உமா தான் அத்தை. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அத்தை. கடவுளே, எவ்வளவு அழகா இருக்கு இந்த கிச்சனு. இதுக்குதான் அவ கிச்சன் பக்கமே விடலையா? அட அட அட, என்ன அருமையா இருக்கு. வெள்ளி பாத்திரம்லாம் இருக்கு. சாப்பிட்ட வரைக்கும் லாபம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். இந்த உமாக்காரி வேற எங்க போனாலும் தெரியல. எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு போ. வெள்ளி கிளாஸ். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நரி மூஞ்சில தான் முழிச்சேன் போல. வெள்ளி தட்டு வேற. கடவுளே, என்ன ஒரு அருமையான வாசனை. எங்க இருந்து வருது இது? இங்க இருந்து தான் வராப்ல இருக்கு. கடவுளே, பிரியாணியா? என்ன அருமையா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் போ. ஐயோ, என்னால முடியலையே. டேய் செல்வா, எந்திருடா. திருட வந்துட்டான்டா வீட்டுக்கு. ஐயோ ஐயோ, இவன் திருடா இல்ல போலையே, திருடி போலையே. ஐயோ, உன்னை இன்னைக்கு என்ன பண்றோம் பாருடி. ஐயோ, வலி தாங்க முடியலையே. மண்டையில அடிபட்டு மண்டை கோளாறு வந்துருச்சு எனக்கு. எதிர்க்க யார் இருக்கான்னு கூட தெரியலையே. ஓமா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. கடவுளே, என்ன இது? 4 மணிக்கு வந்த சோதனை. ஐயோ, அவன் வேற நம்மள கண்டுபிடிச்சிருப்பானோ? என்னை பார்த்தா இந்த ஊரே நடுங்கும். என் வீட்டுல திருட வந்துட்டியாடி நீ? ஐயோ, இந்த நேரம் பார்த்து நான் கண்ணு தெரியாத கபோதி ஆயிட்டேனே. இல்லைன்னா நான் உன்னை நார் நாராக்கிச்சு 4 பக்கமும் தூக்கி எறிஞ்சிருவனே. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி. கண்ணு தெரியலையா உனக்கு? இப்ப பாருடி, உன் வீட்டு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அதை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. என் பல நாள் பகையை தீர்த்துக்கிறேன். ஐயோ, கண்ணு போச்சு. பட்டை இடத்துல பட்டுச்சு. என்னால முடியல. செத்து தொலை. இவ்வளவு ஆயும் என் பின்னாடியே வந்து என்ன படுத்துடலான்னு பாக்குறியா? ஏய், ஒரு வாய் சோத்துக்கு ஆசைப்பட்டது குத்தமா? ஐயோ, யாருக்கு என்னாச்சோ தெரியலையே. ஆம்புலன்ஸ்லாம் வருது. இந்தாப்பா தம்பி, யாருக்கு என்னாச்சுப்பா? அண்ணா, இங்க இருக்காங்கல்ல செல்வானே, அவங்க வீட்டுல தான் நான் யாருக்கும் ஏதோ அடிபட்டுருச்சான். என்ன தம்பி சொல்ற? அவங்க இப்ப கூட நல்லா தானே இருந்தாங்க. இப்ப கூட நான் உங்ககிட்ட பேசிட்டு தானே வந்தேன். ஐயோ கடவுளே, ஏன் இப்படிலாம் நடக்குதோ? என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு தெரியலங்க, போய் பார்த்தா தான் தெரியும். சரி சரிப்பா தம்பி, சீக்கிரமா போய் பாரு. ஐயோ செல்வா, என்னாச்சு செல்வா உனக்கு? நீ ஒன்றும் பயப்படாத செல்வா, நாங்களாம் கூடவே வரோம். எங்க உமா குழந்தலாம்? உமா உமா, நான் பாத்துக்கிறேன் செல்வா, நீ எதுக்கும் பயப்படாத. ஐயோ கடவுளே, திருடங்கிருட வந்து அடிச்சு போட்டு போயிட்டானான்னு தெரியலையே. அப்பா, 4 முடி அம்மா. இவளுக்கு என்னாச்சு?